வணக்கம். நான் உங்கள் திரு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 6, அதாவது தமிழ்நாடு ஹிஸ்டரியில நம்ம வந்து முதல் டாபிக் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டில ஒரு 10 பார்ட் வீடியோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிஓக்யூ சீரியஸ் பார்த்துருப்போம், 10 கொஸ்டினா. இப்போ நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஓகேவா? அதாவது தொல்லியல் ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ்ன்னு சொல்லக்கூடிய தொல்லியல் கண்டுபிடிப்புகள்ல ஒரு 60ல இருந்து ஒரு 80 கொஸ்டின் பக்கமா நம்மளுக்கு இருக்கு. அதுல ஒரு 20 கொஸ்டினா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொண்டு வந்திருக்கேன் உங்களோட சப்போர்ட்னால. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 20 கொஸ்டினும் எப்படி கேட்டிருக்காங்க, இது இது இதோட ஆழம் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பார்த்துடலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? ரோமானிய நாணயங்கள் சங்க காலம் அப்படின்றது என்ன வந்து நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓஆவும் 3ஆம் நூற்றாண்டுல இருந்து ஓஆ 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது 300 to 300 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சங்க காலம். அந்த டைம்ல ரோமானிய நாணயங்கள் எங்க, அந்த காலகட்டத்தை சேர்ந்த ரோமானிய நாணயங்கள் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரிக்கமேடு. ஆன்சர் என்ன? அரிக்கமேடு. அரிக்கமேடுல அகலாய்வு பண்ணது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1940 மார்டிமர் வீலர் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அரிக்கமேட்ல அகலாய்வு என்ன பண்ணுவாருன்னா ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ரோமானிய நாணயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அரிக்கமேடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில இருக்கு. இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஒண்ணு. இந்த ஆதிச்சநல்லூர்ல முத அகழ்வாராய்ச்சி பண்ணது எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1876 1876 ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஜக்கோர் என்பவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா முத ஆராய்ச்சி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் 1903 1904 காலகட்டத்துல அலெக்சாண்டர் ரியோ அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அகழ்வாராய்ச்சி பண்ணுவார். ஓகேவா? பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2004 யார் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா அகழ்வாராய்ச்சி பண்ணுவாரு. எங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல. அது மூலமா நிறைய பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு. முதுமக்கள் தாலி என்று அழைக்கக்கூடியது அந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பட்ட ஒன்று. இரும்பு காலத்தை சேர்ந்ததான் இந்த என்னன்னா ஆதிச்சநல்லூர். கொற்கை நம்மளுக்கு தெரியும். கொற்கைனால என்ன அப்படின்னா பாண்டிய நாட்டோட துறைமுகமா இருந்தது என்னன்னா கொற்கை. முத்துக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் கொற்கை. புகார் அப்படிங்கிறது சோழர் நாட்டோட ஃபேமஸான ஒரு இடம். இந்த அரிக்கமேடுமே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோழர்களோட துறைமுகமா இருந்த ஒரு இடம் தான். ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் பார்த்துடலாம். அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப உறவு கொண்டு இருந்ததை கண்டறியப்பட்ட இடம் என்ன இடம்? அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டோட எது வந்து இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அரிக்கமேடு. அரிக்கமேடு தான் என்ன அப்படின்னா ரோமானிய நாட்டோட வாணிப உறவு ஒன்று இருந்துச்சு. எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா கிமு முதல் நூற்றாண்டுல இருந்து கிபி 1-2. ஓகேவா? ஒரு 300 வருடங்கள் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரோமன் நாட்டுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வாணிபம் அப்படின்ற ஒரு விஷயம் அரிக்கமேட்ல இருந்து நடைபெற்றுச்சு. ஓகேவா? அதே மாதிரி ரோமானிய நாணயங்கள் அதிகமா கிடைக்கக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரிக்கமேடு 1, 2வது கோயம்புத்தூர், 3வது மதுரை. இந்த இடத்துல எல்லாம் ரோமானிய நாணயங்கள் அதிகமாக கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். தேர்ட் கொஸ்டின். இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான யாரு? திரு ஆர் பாலகிருஷ்ணன். இந்த பாலகிருஷ்ணன் யாருன்னு பாத்தீங்கன்னா 1984 ஐஏஎஸ் தேர்வு எழுதுவாரு கலெக்டருக்கு. எழுதுனதுல தமிழ் வழி, இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா தமிழ் வழி தேர்வு எழுதி முதல்ல தமிழ்ல பாஸ் ஆனவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான். அவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு புக்கு கூட வெளியிட்டு இருப்பாரு, சிந்துவெளி பண்பாடும் திராவிட அடித்தளமும் அப்படின்னு சொல்லி. சிந்துவெளி பண்பாடும் திராவிட அடித்தளமும். சிந்துவெளி பண்பாடும் திராவிட அடித்தளமும் சொல்லி ஒரு புக்கு கூட என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா விட்டிருப்பார். ஓகேவா? அவர் தான் அந்த திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டுகிறார். எங்க நடந்த நாகரிகத்துக்கும் சிந்துவெளிக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கீழடி, மதுரையில இருந்து 13 கிலோமீட்டர், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த கீழடி. ஸோ அங்கதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாலகிருஷ்ணன் வந்து இந்த புக் மூலமா அதை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அழகன்குளம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான் அழகன்குளம். பொருந்தல் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 4வது கொஸ்டின், ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம், அதாவது ஆதாரங்களை பேஸ் பண்ணி முத பயன்படுத்திய உலோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பு தான். மனிதனால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது என்னதுன்னா செம்பு தான். ஸோ அந்த காப்பர் தாமிரம் தான் முதல்ல மனிதனால தென்னிந்தியாவில் பண்ணப்பட்டது. முதல்ல மனிதன் பயன்படுத்திய உலோகமும் செம்பு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். அரிக்கமேட்டில் புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சினால யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்டிமல் வீலர் தான். 1940 காலகட்டத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அரிக்கமேட்ல அகழ்வாராய்ச்சி பண்ணுவாரு. ஸோ அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மேரி கேஸ்டல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். சப்போஸ் இவர் ஆப்ஷன்ல இல்லாம இருந்துச்சுன்னா ஜூன் மேரி கேசல்ன்றவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மார்டிமல் வீலர் வந்து இங்க உரைகிணறுல இருந்து எல்லாமே என்ன பண்ணாரு அப்படின்னா கண்டுபிடிச்சாரு. ஸோ அதே மாதிரி அரிக்கமேடு அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அரிக்கமேடு. சோழர்களோட துறைமுகமா இருந்த ஒரு பிளேஸ் தான் அரிக்கமேடு. ஓகேவா? ஸோ அரிக்கமேடு அடுத்த கொஸ்டினே அதான். அரிக்கமேடு அமைந்துள்ள இடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி. ஓகேவா? ஸோ பாண்டிச்சேரி தான் என்ன அப்படின்னா அரிக்கமேடு அமைந்துள்ள இடம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ரோமானிய தொழிற்சாலையை மார்டிமர் வீலர் கண்டுபிடித்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அரிக்கமேட்ல தான் கண்டுபிடிப்பாரு. ஸோ இது வந்து ஆனா ஆதிச்சநல்லூர்னு கொடுத்துருந்தாங்க. ஆதிச்சநல்லூர் இல்ல, அரிக்கமேடு தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இடை பழங்கற்காலம். ஓகேவா? ஸோ பழங்கற்காலத்திலேயும் இடைப்பழங்கற்காலத்துல பற்றி பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்க பின் சரியான பதில்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, பழங்கற்காலத்துல கருவிகள் அளவில் சிறிசா இருந்துச்சா? ஆமா, அளவில் சிறியனதவா இருந்துச்சு. அடுத்து அத்திரம்பாக்கம், குடியம், வடமதுரை. இந்த குடியம்ங்கிறது பல்லாவரம் பக்கத்துலதான் இருக்கு. அத்திரம்பாக்கம், குடியம், வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ளன. ஆமா, இந்த மூணுமே பழங்கற்காலத்தை பத்தி பேசக்கூடியதுதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பொதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன அப்படின்றது இல்ல, இது வந்து இரும்பு காலத்துக்கு வந்துடும். புதிய கற்காலம், இரும்பு காலம் அந்த காலகட்டத்துக்கு வந்துடும். உணவு பயிர்கள் அதே மாதிரி அந்த காலகட்டத்துல தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. முதுமக்கள் தாலி எங்க அதிகமா கிடைச்சிச்சுன்னா ஆதிச்சநல்லூர்ல அதிகமா கிடைச்சிச்சு. அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே என்னவா இருக்குன்னா தவறா இருக்கு. ஸோ அப்ப இடைப்பழங்கற்காலத்துக்கு சரியான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2. அப்ப ஆப்ஷன் ஏ என்பது சரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? 9வது கொஸ்டின் பார்க்குறோம். ஓகே, பின்வரும் கல்வெட்டுகளில் எந்த கல்வெட்டில் மதுரா என்னும் பழமையான சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது அழகர்மலை கல்வெட்டுல பாத்தீங்க அப்படின்னா 12 கல்வெட்டு இதுவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. மதுரை பக்கத்துல கூட அழகர் கோயில் இருக்கு, அழகர்மலை. அங்க பாத்தீங்க அப்படின்னா மதுரை பொன்கொள்வன் அதன் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இடம்பெற்றிருக்கு. மதுரை பொன்கொள்வன் அதன் அப்படின்ற வார்த்தை அழகர்மலை கல்வெட்டுல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இடம்பெற்றிருக்கு. ஸோ அதே மாதிரி சித்தர் மலையிலையும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இடம் பெற்றிருக்கு மதுரைன்ற வார்த்தை. திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் ஊடால இருக்கிறது என்னன்னா சித்தர்மலை. அங்க சமணர்களை பத்தி நிறைய விஷயங்கள் அங்க வந்து கல்வெட்டுல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே அப்ப ஆப்ஷன் வரும். 1 A B ரெண்டுமே சரி. ஏ மற்றும் பி இரண்டும் சரி. எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்துச்சந்தையை கண்டுபிடித்தார்? நல்லா பாருங்க, கால்டுவெல் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்தா நம்ம என்ன பண்ணுவார், அவரோட இதையே ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவர் தான் முதல்ல பாண்டியர்களோட முத்துச்சந்தையை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பாரு. 1856 கூட என்ன பண்ணிருப்பாரு, ஒப்பிலக்கணம்னு சொல்லி ஒரு புக்கு கூட என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா எழுதி வெளியிட்டிருப்பார். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் கால்டுவெல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 11. கீழ்காணும்
பத்தியை கவனமாக படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பியாற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. நம்பி ஆற்றங்கரையில் இரும்பு கால கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்காக ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இது பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான தொல்லியல் இடம். இவ்விடத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, நம்ம பார்ப்போம். கீழடி எங்க? மதுரை. இது பெரம்பலூர். வெம்பக்கோட்டை எங்க? விருதுநகர். அப்ப இதுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணு என்னது? துலுக்கர்பட்டி. துலுக்கர்பட்டி தான் இதுக்கு சரியான விடை. திருநெல்வேலியில மார்ச் மாசம் 2022 காலகட்டத்துல, இது கூட எஸ்ஐ எக்ஸாம்ல இதே இந்த கொஸ்டின் துலுக்கர்பட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. துலுக்கர்பட்டி வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னு வந்துச்சு. ஓகேவா? மார்ச் 2022 தான் இங்க அகழ்வாராய்ச்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. திருநெல்வேலியில நம்பியாற்றின் இடது கரையில் இருக்கிறது துலுக்கர்பட்டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12வது கொஸ்டின். ஓகே, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, ஈஸியா போட்டுடலாம். கொடுமணல்லாம் எங்க? ஈரோடு. பதிற்றுப்பத்துல வந்து சொல்லக்கூடிய கொடுமணல். ஓகேவா? பொருந்தல் வந்து எங்கன்னா திண்டுக்கல். திருவக்கரை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருக்கு. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில இருக்கு. அப்ப 3, 4, 2, 1 கரெக்டா? 3, 4, 2, 1 பி ஆப்ஷன் என்பது சரியான பதில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 13வது கொஸ்டின். கீழ் குறிப்பிட்டவற்றில் பழைய கற்காலத்தில் வராத இடம். பழைய கற்காலத்துல வராத இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பல்லாவரம் அப்படிங்கிறது பழைய கற்காலத்துல வரக்கூடிய ஒரு இடம். வல்லம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கு. ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா பழைய கற்காலத்துல வரக்கூடிய ஒரு இடம். மதுரை அப்படிங்கிறதும் பழைய கற்காலத்துல வரக்கூடிய ஒரு இடம், வடமதுரை இதெல்லாம். ஆனா சேலம் அப்படிங்கிறது பழைய கற்காலம் கிடையாது. சேலம் என்பது பழைய கற்காலம் கிடையாது. ஓகேவா? ஸோ 14வது கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக்கு அதே தான் சேம். ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா தூத்துக்குடி. 2. மாங்குளம் எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கு. 3. மாங்குளம் வந்து ரொம்ப ஃபேமஸான கல்வெட்டு. பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி கூறக்கூடிய ஒரு கல்வெட்டு. ஓகேவா? கொடுமணல் எங்கன்னா ஈரோடு. கீழடி எங்க இருக்குன்னா சிவகங்கை. மதுரைன்னு போட்டக்கூடாது, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 என்பது சரியான பதிலா இருக்கும். ஓகேவா? இப்போ 15வது கொஸ்டின் பார்க்கலாம். ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா அழகன்குளம், ஆலங்குளம் எல்லாமே ராமநாதபுரம் தான். அழகன்குளம், ஆலங்குளம் ரெண்டுமே ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும். நிறைய கொஸ்டின்ல பார்த்தோம். தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கக்கூடியது என்ன? ஹதிகும்பா கல்வெட்டு. ஹதிகும்பா கல்வெட்டு யாருடைய கல்வெட்டு? காரவேலன். ஒடிசாவை ஆண்ட காரவேலனுடைய கல்வெட்டு தான் ஹதிகும்பா கல்வெட்டு. அதுலதான் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை பத்தி சொல்றாங்க. ஓகேவா? வேள்விக்குடி செப்பேடு யாருடையது? பாண்டிய மன்னனுடையது. நம்ம தெளிவா வேள்விக்குடி செப்பேட பார்த்திருப்போம். பாண்டிய மன்னனுக்குரியது. சின்னமனூர் செப்பேடு யாரோடது? பாண்டிய மன்னனுடையது. வேள்விக்குடி செப்பேட்டு வந்து யாரு? பல்யாகை முதுகுடுமி பெருவழுதி கொடுத்திருப்பாரு. ஸோ யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராமணருக்கு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கொடுத்திருப்பாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் களப்பிரர்களோட ஆட்சி வந்துடும். அதான் அந்த இடத்த பிடுங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7 தலைமுறைகளுக்கு அடுத்து பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த வேலிக்குடி செப்பேட மறுபடியும் அவங்களுக்கு அந்த கிராமத்தை கொடுப்பார். ஓகேவா? ஸோ அதான் அதோட ஹிஸ்டரியா இருக்கும். 8ஆம் நூற்றாண்டுல கொடுத்துருவாங்க ரிட்டன். ஓகேவா? ஸோ அதான். ஓகே, பழங்கற்கால கருவிகள் என்பது என்னென்னு கேட்காங்க. பழங்கற்காலத்துல என்ன கருவிகள்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈட்டி யூஸ் பண்ணாங்களா? அவன் ஈட்டி யூஸ் பண்ணாங்க. கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள் யூஸ் பண்ணாங்க. கற்கள்னு வந்தாலே அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இருபுறமும் கூர்மையான கத்திகள் யூஸ் பண்ணாங்க. முட்டை வடிவில் கூர்மையான கருவிகளும் பயன்படுத்தினார்கள். அப்ப இந்த 4மே வரக்கூடியதுதான் இது. பழங்கற்கால கருவிகள் என்பது இந்த 4மே வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் டேஸ் காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கைக்கோடாரியும்
ஈட்டிகளும் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா பழைய கற்காலத்தை சேர்ந்தது. ஓகேவா? ஸோ பழைய கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடையில தோன்றதுதான் என்னன்னா இடைக்கற்காலம்னு ஒண்ணு. அந்த இதுலதான் கற்கருவிகள் அப்படின்ற ஒரு விஷயம், நுண் கற்கருவிகள் அப்படின்ற விஷயம்லாம் இடைக்கற்காலத்துல கொண்டு வரப்பட்டது. இதே இந்த இடத்துல கைக்கோடாரி அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பழைய கற்காலம் அப்படின்றது சரியான விடையா இருந்திருக்கும். கற்கருவிகள் அப்படிங்கிறது எந்த காலத்துலன்னா இடைக்கற்காலத்துல இருந்த ஒரு விஷயம். ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம தெளிவா படிச்சாலே ஈஸியா என்ன பண்ணிடலாம், 2000 to 1000 அப்படின்ற மாதிரி வந்துருக்கும். அதை தெளிவா படிச்சா நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓவாமலை ஓவாமலை தொல்லியல் இடம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கு. ஓவாமலை ஃபர்ஸ்ட் எங்கன கிட்ட இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். மாங்குளம் பக்கத்துல இருக்கு. எங்க இருக்குன்னா மாங்குளம் பக்கத்துலதான் ஓவாமலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓவாமலையில என்ன அப்படின்னா சமணர்களோட படுக்கைகள் வந்து அங்க அதிகமா இருக்கு. ஓகேவா? சமணர்களின் படுக்கை அங்க அதிகமா இடம்பெறக்கூடிய இடம் தான் இந்த ஓவாமலை. ஸோ இப்போ வரைக்கும் 9ஆம் நூற்றாண்டு வரைக்குமே, கிமுல ஆரம்பிச்சு கிபி 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சமணர்கள் வந்து அங்க இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஓவாமலை. அப்ப மாங்குளம் எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கு. அப்ப மாங்குளம் பக்கத்துல ஓவாமலை இருக்குன்னா அப்ப அங்க என்னவா இருக்கணும், மதுரை தான் சரியான விடையா இருக்கும். ஓகே, இப்ப கூட போன இதுல ஒரு கொஸ்டின் எடுத்தாங்க, சமணர்கள் வந்து சமண படுக்கைகள் சமண பள்ளிகள் எங்க அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மதுரை அப்படின்றது ஆன்சரா இருந்துச்சு. குரூப் 1 கொஸ்டின். ஓகேவா? ஓகே, 20வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின் வந்துட்டோம். பின்வரும் சரியானதை பொறுத்துக்க. இது ஒரு 2022 காலகட்டத்துல நடந்த அகழ்வாராய்ச்சி, முக்கியமான அகழ்வாராய்ச்சி, கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். பெரும்பாலை எங்க இருக்கு அப்படின்னா தருமபுரியா? ஆமா, தருமபுரியில தான் பெரும்பாலை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. மயிலாடும் பாறை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தான் மயிலாடும் பாறை இருக்கு. சிவகலை எங்கன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. ஸோ இன்னைக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கிறது என்னன்னா சிவகலை தான். அதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த வட்டம் அதை பத்தின ஒரு வீடியோ நம்ம தனியா கொடுப்போம். ஸோ அதுல தெளிவா பேசலாம் சிவகலையை பத்தி. ஓகேவா? ஸோ துலுக்கர்பட்டி எங்க இருக்குன்னா இப்பதான் பார்த்தோம், நம்பியாற்றின் இடது கரையில திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருப்பதுதான் என்னன்னா துலுக்கர்பட்டி. ஸோ 2022 மார்ச் மாசத்துல அகழ்வாராய்ச்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு இரும்பு காலத்தை சேர்ந்த ஒரு இடம். ஓகேவா? ஸோ அப்ப பெரும்பாலையும் துலுக்கர்பட்டியும் என்பது சரியாக பொருந்திருக்கு. அப்போ 1ம் 4ம் என்பது சரி. ஓகேவா? ஏன்னா சரியானது கேட்டிருக்காங்க. மயிலாடும்பாறைங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம், சிவகலைங்கிறது தூத்துக்குடி மாவட்டம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு உண்டான ஒரு 20 கொஸ்டின் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தொல்லியல் ஆராய்ச்சி பத்தி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டினை அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.